Apa berani? Ini. Foto ambil. டியூப் தமிழ் வணக்கம். திருடியவரை ஒரு மணித்தியாலத்தில் கைது செய்த யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர். யாழ்ப்பாணம் கண்ணாதிட்டி காளி கோயிலில் இடம்பெறுகின்ற கும்பாபிஷேக நிகழ்வின் போது அடியவர்களினுடைய நகைகள் மற்றும் பணங்களை கொள்ளையடித்த நபரை ஒரு மணித்தியாலத்தில் கைது செய்த யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகரின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த கைதானது அந்த கோவிலினுடைய இந்து இளைஞர்களினுடைய ஒத்துழைப்பின் பேரிலே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாகவும், கைது செய்யப்பட்ட நபர் 27 வயதுடைய பெண் என்றும் அவர் தற்பொழுது பவனியா பூந்தோட்டம் பகுதியில் வசிப்பவராகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து நகைகள் மற்றும் பணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவருடைய ஆடையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைக்காக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட நபரையும் சான்று பொருளையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர். உண்மையிலே ஒரு நூதனமான திருட்டுக்கள் அண்மை காலமாக தமிழர் பகுதியிலாக இருக்கட்டும், இலங்கையிலாக இருக்கட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த களவு தொடர்பான விடயங்களை இப்பொழுது செய்து கொண்டிருப்பவர்கள் கூட பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் பெண்களை இவர்கள் கைது செய்ய மாட்டார்கள், அதனையும் தாண்டி பெண்களை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்ற ஒரு கோட்பாட்டில் இவ்வாறு செய்கின்றார்கள் என்று எல்லோரும் பேசுகின்றார்கள். அதனையும் தாண்டி இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஒரு பெண் ஈடுபட்டால் சமுதாயத்தில் எவ்வாறு இருக்கும்? குறிப்பாக இந்த பெண்ணுக்கு 27 வயது. இந்த பெண் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதவான் நீதிமன்றம் இவருக்குரிய தண்டனையை வழங்கும். அதனைத் தொடர்ந்து இவர் சமுதாயத்தில் வாழ வேண்டும். இவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? இவ்வாறு ஒரு திருட்டுத்தனமான செயற்பாட்டில் ஈடுபட்டு இவ்வாறு ஒரு கெட்ட பெயரையும் கேட்கின்ற மத்தியில் அதனையும் தாண்டி நாங்கள் சொந்த காலில் நின்று சொந்த காலில் உழைப்பதற்கான வழிகள் 1000 இருக்கின்றது. அதை நோக்கி நாங்கள் பயணித்தால் எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் நாங்கள் அடுத்த கட்டம் கொண்டு சென்ற முடியும். அதனையும் தாண்டி இவ்வாறான ஒரு தவறான செயற்பாடை செய்து தாங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சமுதாயத்தினரையும் பாதிக்கும் அளவுக்குத்தான் இது செல்கின்றது. உண்மையிலே ஆலயம் என்பது அனைவரும் ஒரு மன அமைதிக்காக செல்லப்படுகின்ற இடம். அந்த இடத்தில் இவ்வாறான விடயங்கள் செயல்படுகின்றது ஒரு அநாகரிகமான செயலாகத்தான் அமைகின்றது. மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.